வணக்கம். வேர்ல்ட் செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிலிப்பீன்ஸ் கப்பல் மீது மோதி அச்சுறுத்திய சீன கடற்படை. தென்சீன கடலில் பதற்றம். எகிப்தில் ட்ரம்ப் கால்பதிக்கு முன் ஹமாஸ் வசமுள்ள 20 பணைய கைதிகள் விடுவிப்பு. துணை ஜனாதிபதி வான்ஸ் தகவல். ட்ரம்ப் வரிக்கு சீன பதிலடி ஆரம்பம். வெடிக்கும் புதிய வர்த்தக போர். காசாவில் உள்நாட்டு போர். ஹமாஸ் 7000 ஆயுததாரிகளை இறக்குகிறது. இனி விரிவான செய்திகள். கடல் வர்த்தகத்தில் தென்சீன கடல் வழியாக ஆண்டுதோறும் சுமார் $3 டிரில்லியன் அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக கப்பல் போக்குவரத்து நடக்கின்றது. இந்த முக்கியமான கடல் பகுதி முழுவதையும் சீனா தமக்கு சொந்தமானது என்று உரிமை கோருகின்றது. அதே சமயம் புரூனே, இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளும் இந்த நீர் வழித்தடத்தின் சில பகுதிகளுக்கு உரிமை கோருகின்றன. இந்த சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் பகுதியில் உள்நாட்டு டிட்டு தீவு பிலிப்பீன்ஸ் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதே சமயம் இந்த தீவு பகுதிக்கும் சீன அரசு உரிமை கோரி வருகிறது. சீனா, பிலிப்பீன்ஸ் நாடுகளின் கடற்படையினரும் அந்த கடற்பகுதியில் ஆதிக்கம் செலுத்த முயன்று வருவதனால் அது மிகவும் பதற்றமான பிராந்தியமாக அறியப்படுகிறது. இந்த நிலையில் டிட்டு தீவு பகுதியில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த பிலிப்பீன்ஸ் கடற்படைக்கு சொந்தமான கப்பல் மீது சீன கடற்படை கப்பல் தண்ணீரை பாய்ச்சி அடித்து அச்சுறுத்தியதாகவும் பின்னர் கப்பல் மீது வேண்டுமென்றே மோதியதாகவும் பிலிப்பீன்ஸ் அரசு குற்றம் சாட்டியது. இது தொடர்பான காணொலியையும் பிலிப்பீன்ஸ் கடற்படையினர் வெளியிட்டுள்ளனர். இருப்பினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் தென்சீன கடல் பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த குற்றச்சாட்டை சீனா மறுத்துள்ளது. இது குறித்து சீன கடற்படை வெளியிட்டுள்ள விளக்கத்தில், பிலிப்பீன்ஸ் கடற்படைக்கு சொந்தமான 2 கப்பல்கள் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சாண்டிகே கடற்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தன. பின்னர் வேண்டுமென்றே சீன கப்பல் மீது மோதின என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிலிப்பீன்ஸ் கடற்படை வெளியிட்ட காணொலியில் சீன கடற்படை கப்பல் பிலிப்பீன்ஸ் கப்பலில் மோதுவது மிக தெளிவாக தெரிகின்றது. சீனாவின் விளக்கத்தை அமெரிக்கா ஏற்க மறுத்துள்ளது. இது குறித்து பிலிப்பீன்ஸ் நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சீன கடற்படையின் செயல் ஆபத்தானது மற்றும் மூர்க்கத்தனமானது என்று கடுமையாக விமர்சித்துள்ளது. எகிப்தில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள செல்லும் ட்ரம்ப் எகிப்தில் கால்பதிக்கு முன்பே ஹமாஸ் வசமுள்ள 20 பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் கூறியுள்ளார். காசாவில் 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்ற போர் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துடன் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த 20 அம்ச திட்டத்தை தொடர்ந்து போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்த விதிமுறைகளின்படி காசாவில் சில பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் திரும்ப அழைக்கப்பட்டன. இந்த சூழலில் காசா அமைதி உச்சி மாநாடு இன்று திங்கட்கிழமை எகிப்தில் நடக்கின்றது. இதில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். இந்த நிலையில் எகிப்து உச்சி மாநாட்டுக்காக ட்ரம்ப் அங்கே செல்லும் முன்பு ஹமாஸ் தன்வசம் வைத்துள்ள 20 பணைய கைதிகளை விடுவிக்க உள்ளதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் கூறி வருகிறார். உயிருடன் உள்ள 20 பணைய கைதிகளில் ஹமாஸ் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அவர்கள் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் கூறிய போது, மத்திய கிழக்கில் உண்மையான அமைதி நிலவும் உணர்வில் உள்ளோம். நிச்சயமாக இந்த 20 பேரும் தங்கள் குடும்பத்தினரிடம் வீடு திரும்ப போகின்றார்கள். அமெரிக்காவுக்கு இது ஒரு சிறந்த தருணம் என்று எண்ணுகின்றேன். இதை சாத்தியமாக்கி அமெரிக்க ராஜதந்திரிகளை நினைத்து அமெரிக்கா பெருமைப்பட வேண்டும். உலகுக்கு இது ஒரு சிறந்த தருணம். எனவேதான் ஜனாதிபதி ட்ரம்பும் அங்கு செல்ல உள்ளார். விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகளை ட்ரம்ப் சந்திப்பார் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சீனா மீது திடீரென்று 100% வரிகளை விதிப்பதாக அறிவித்தார். அவரது அறிவிப்பு இருதரப்பு வர்த்தக உறவுகளை கடுமையாக பாதித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்துள்ள சீனா, ட்ரம்பின் வரி விதிப்புக்கு பதிலடி கொடுப்போம் என்று கூறியுள்ளது. மேலும் முதற்கட்டமாக அமெரிக்க கப்பல்களுக்கு துறைமுக கட்டணத்தை உயர்த்தப் போவதாகவும் சீனா அறிவித்துள்ளது. சீனாவுக்கு எதிரான வர்த்தக போரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளார். நவம்பர் 1 முதல் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் மேலதிகமாக 100% வரி விதிப்பதாக அவர் அறிவித்தார். மேலும் அமெரிக்காவில் உருவாக்கப்படும் சாப்ட்வேர்களின் ஏற்றுமதிக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். இது அமெரிக்கா சீனா இடையான வர்த்தக மோதலை மீண்டும் உச்சத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. உலக நாடுகள் மீது ட்ரம்ப் வரி விதித்த போது 2 நாடுகள் மட்டுமே ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்தன. அவற்றில் ஒரு நாடு சீனா, மற்றைய நாடு கனடா. இதற்கிடையே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளை தன்னிச்சயமானது என்றும் இது அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாகவும் குற்றம் சாட்டி சீனா பதிலடி கொடுத்துள்ளது. ட்ரம்பின் இந்த நடவடிக்கை சாடி சீன வர்த்தக அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சீன நலன்களுக்கு கடுமையான தீங்கு விளைவிக்கும் விதத்தில் இந்த அறிவிப்பு இருப்பதாகவும், இது இருதரப்பு பொருளாதார மற்றும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை சிதைப்பதாகவும் சீனா குறிப்பிட்டுள்ளது. மேலும் சீனா ஒருபோதும் வர்த்தக போரை நடத்த விரும்பவில்லை. இருந்த போதிலும் வர்த்தக போர் புரிய பயப்படவும் இல்லை என்று அதில் கூறப்பட்டிருந்தது. அமெரிக்கா வரி விதித்தால் பதிலடி நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் சீனா எச்சரித்துள்ளது. அமைதி ஒப்பந்தம் காரணமாக காசாவில் இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கும் இடங்களில் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த தனது பாதுகாப்பு படைகளில் 7000 உறுப்பினர்களை ஹமாஸ் அவசரமாக அழைத்துள்ளதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் காசாவில் ராணுவ பின்னணி கொண்ட 3 ஆளுநர்களையும் ஹமாஸ் நியமித்துள்ளது.
இவர்களில் சிலர் இஸ்ரேலுடன் நடந்த போரின் போது ஹமாஸின் ராணுவ பிரிவுகளுக்கு தலைமை தாங்கியுள்ளனர். ஹமாஸின் இந்த அவசர உத்தரவு தொலைபேசி மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்துக்குள் ஹமாஸ் உறுப்பினர்கள் பணிக்கு திரும்புமாறு தெரிவிக்கப்பட்டுள்ள அந்த உத்தரவில் அதன் நோக்கம் இஸ்ரேலுடன் இணைந்து பணியாற்றுபவர்களையும் விரோதிகளையும் காசாவிலிருந்து சுத்தப்படுத்துதல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு இவர்கள் குறிப்பிடுவது காசாவில் இயங்கும் ஆயுத குழுக்களை. அவர்களும் பாலஸ்தீனியர்கள் தான், ஆனால் ஹமாஸுக்கு எதிரானவர்கள். பல்வேறு மாவட்டங்களிலும் ஆயுதவேதிய ஹமாஸின் பிரிவுகள் பணியில் ஈடுபடுவதாக காசாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இவர்களில் சிலர் பொதுமக்கள் உடைகளிலும் மற்றவர்கள் காசா காவல்துறையின் நீல சீருடையிலும் இருப்பதாக கூறப்படுகின்றது. காசா நகரின் சப்ரா பகுதியில் ஹமாஸ் சிறப்பு படைகளை சேர்ந்த இருவர் ஆயுத குழுவான துக்முஷ் பிரிவினை சேர்ந்தவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டது பதட்டத்தை மேலும் அதிகரித்தது. கொல்லப்பட்ட இருவரில் ஒருவர் ஹமாஸின் ஆயுத பிரிவின் மூத்த தளபதியான இமாத் அகலின் மகன் என்று தெரிய வருகின்றது. இமாத் அகில் தற்போது ஹமாஸின் ராணுவ உளவு பிரிவின் தலைவராக உள்ளார். தெருக்களில் விட்டுச் செல்லப்பட்ட அவர்களின் உடல்கள் ஹமாஸிடம் கோபத்தை அதிகரித்து பெரிய ராணுவ பதிலடிக்கான சாத்தியங்களை அதிகரித்தது. பின்னர் 300 ஆயுதமேந்திய துக்மிஷ் குழுவை சேர்ந்தவர்கள் மெஷின் துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகளுடன் இருந்ததாக நம்பப்பட்ட இடத்தை ஹமாஸ் உறுப்பினர்கள் சுற்றி வளைத்தனர். இன்று காலை துக்மிஷ் குழு உறுப்பினர் ஒருவரை கொண்டு ஹமாஸ் மேலும் 30 பேரை சிறைப்பிடித்துள்ளது. இந்த ஆயுத குழுவின் ஆயுதங்கள் இஸ்ரேலிய போரின் போது ஹமாஸின் ஆயுத கிடங்குகளிலிருந்து களவாடப்பட்டவை. மற்ற ஆயுதங்கள் பல வருடங்களாக இந்த ஆயுத குழுவின் கட்டுப்பாட்டில் இருந்தவை. போர் முடிந்த பின்னர் காசாவை யார் ஆட்சி செய்வார்கள் என்பதில் நிச்சயமற்ற தன்மை நிலவி வரும் சூழலில் ஹமாஸின் அணிதிரட்டல் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் காசாவுக்குள் உள்நாட்டு போர் எதிர்பாராத ஒன்று. ஹமாஸ் இப்போது முன்பிருந்த அதே பலத்துடன் இல்லை. பழைய தளபதிகளும் உயிருடன் இல்லை. அதனால் ஆயுத குழுக்களும் ஹமாஸை தாக்கலாம். ட்ரம்பின் அமைதி திட்டத்தில் 2வது கட்டத்தை சிக்கலாக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இதுதான். ஹமாஸ் ஆயுதத்தை கைவிட வேண்டும் என ட்ரம்பின் அமைதி திட்டம் கூறுகின்றது. வெளிநாட்டில் உள்ள ஹமாஸ் அதிகாரி ஒருவர் கடந்த சில படை குவிப்பு பற்றி நேரடியாக கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டு ஊடகங்களிடம் பேசிய போது, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பின்னணியில் இருக்கும் கொள்ளையர்கள் மற்றும் ஆயுதமேந்தியவர்களின் கட்டுப்பாட்டில் நாங்கள் காசாவை விட்டுவிட முடியாது. எங்களின் ஆயுதங்கள் அனைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கான சட்டபூர்வமானவை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உள்ளவரை ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கும் என்று தெரிவித்தார். காசாவில் பாலஸ்தீனிய அதிகார சபைக்காக பணியாற்றிய முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் காசா மீண்டும் ஒரு உள்நாட்டு போரை நோக்கி நகர்வதாக அஞ்சுகின்றேன் என்றும் தெரிவித்தார். ஹமாஸ் மாறவே இல்லை. தற்போதும் கூட ஆயுதமும் வன்முறையும் தான் அதன் இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கான வழி என்று நம்புகிறது என்று அவர் தெரிவித்தார். காசா ஆயுதங்களால் நிறைந்திருக்கிறது. போரின் போது திருடர்கள் ஆயிரக்கணக்கான ஆயுதங்களையும் குண்டுகளையும் ஹமாஸிடமிருந்து திருடிச் சென்றுள்ளனர். அங்குள்ள சில ஆயுத குழுக்களுக்கு இஸ்ரேலிடமிருந்து கூட ஆயுதங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸிடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை பாலஸ்தீன ஆயுத குழுக்களுக்கு கொடுத்துள்ளது. ஆயுதங்கள் கோபம், ஏமாற்றம், குழப்பம் மற்றும் பிளவுபட்ட மற்றும் நொந்து போயிருக்கும் மக்கள் திரள் மீது கட்டுப்பாட்டை செலுத்த துடியாக இருக்கும் ஒரு இயக்கம் உள்நாட்டு போருக்கான சிறந்த சூழல் இதுதான் என தெரிவித்தார். ஹமாஸ் தனது கட்டுப்பாட்டை விட்டுக் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது திட்டத்தை செயற்படுத்துவதற்கு முட்டுக்கட்டை போடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கின்றார் பெயர் வெளியிட விரும்பாத பாலஸ்தீனிய அதிகாரி ஒருவர். தற்போது காசாவில் உள்நாட்டு போருக்கான அனைத்து சூழல்களும் இருப்பதால் காசா மக்கள் சந்தேகத்திற்கிடமின்றி மிகவும் அச்சத்தில் உள்ளனர் என்று அவர் தெரிவிக்கின்றார். தீவிர அழுத்தத்தின் காரணமாகத்தான் ஹமாஸ் அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள நிர்பந்திக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அவர் பாதுகாப்பு விவகாரங்களில் தலையிடுவது உட்பட எந்த வழியிலாவது தனது செல்வாக்கை தக்க வைப்பதற்கான ஹமாஸின் தொடர் முயற்சிகள் ஒப்பந்தத்தை சீர்குலைத்து காசா மக்களை மேலும் துயரத்துக்கு இட்டுச் செல்லும் என்று நம்புகின்றேன் என்றார்.